கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் கிராஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீத புத்தகம் 62ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். கர்த்தரை நம்ம நம்பினா தான் நம்முடைய இருதயத்தை ஒரு சமூகத்தில் ஊற்ற முடியும். இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றின ஒரு அம்மாவை பற்றி தியானிக்க இருக்கிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். இங்கே அன்னாள் என்ற ஒரு அம்மாவை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த அன்னாள் பிள்ளை இல்லாமல் இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லை. அவங்களுடைய சகோதரி அவங்கள ரொம்ப துக்கப்படுத்தினாங்க, விசனப்படுத்தினாங்க, மனமடிவை உண்டு பண்ணினாங்க. இது நிமித்தமாக இவங்க எப்போதும் அழுதுகிட்டே இருந்தாங்க. வருடத்துக்கு ஒரு முறை இவங்க தேவனுடைய ஆலயத்தில் போய் பலி செலுத்துவாங்க, ஆண்டவரை தொழுது கொள்ளுவாங்க. அந்த நேரம் எல்லோரும் சந்தோஷமாக வருஷத்துக்கு ஒரு முறை தேவனுடைய ஆலயத்துக்கு போய் ரொம்ப சந்தோஷமாக கர்த்தருக்கு பலி செலுத்துகிற அந்த நாட்களில் இந்த அன்னாள் ரொம்ப துக்கத்தோடு இருப்பாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. சந்தோஷம் கிடையாது, சமாதானம் கிடையாது. அவங்களுக்கு அழுகையின் பள்ளத்தாக்கில் அவங்க நடந்துகிட்ருக்காங்க. இந்த நேரத்தில் ஒரு காரியம் இங்கே நடக்குது பாருங்கள். அந்த பலி செலுத்துகிற அந்த நாட்களில் இந்த அம்மாவை அவங்க கணவன் ரொம்ப நேசித்தாங்க. அவங்க கணவன் ரொம்ப நேசித்ததுனால அந்த பலி செலுத்துகிற அந்த காரியத்தில் அந்த பலி பொருட்கள் அவங்களுக்கு விழா காலங்களில் தேவாலயத்துக்கு போகும்போது உண்டான எல்லா இதுலேயுமே இந்த அம்மாவுக்கு 2 மடங்காக பங்கு கொடுப்பார், ரெட்டிப்பான பங்கு. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான், ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான். உலக சிநேகம். உலகம் உங்கள் கணவன் அவ்வளோ அருமையாக அந்த அம்மாவை நேசித்ததுனால, நீ கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு 10 பிள்ளைங்க இருந்தாலும் அதை விட நான் உனக்கு அதிகமல்லவா, அதனால் நீ ஏன் கவலைப்படுற, நீ ஏன் அழற அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறாங்க. அவங்களுக்கு அதனாலேயே அவங்க கவலை இல்லாமல் இருக்கணும், அவங்க சந்தோஷப்படணும்னு 2 பங்கெல்லாம் கொடுத்து பார்க்குறாங்க. ஆனாலும் அந்த அம்மாவுக்கு என்ன இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் கிடையாது, அழுக. இப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு தடவை அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாம் முடிஞ்சு அந்த பலி செலுத்தி அந்த நாட்களில் எல்லாம் கிளம்பணும். அந்த நாட்களில் இந்த அம்மா எழும்பி 9ஆம் வசனம், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். அல்லேலூயா. அன்னாள் எழுந்திருந்தாள். அவங்க அந்த துக்கம், அந்த மனமடிவு, அழுகை, இந்த எல்லா காரியங்களையும் விட்டு அவங்க எழும்பிட்டாங்க. இப்போ எழும்பி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆண்டோடைய ஆலயத்துக்கு போகிறாங்க. ஆலயத்துக்கு போய் அங்கே ஆண்டோடைய சமூகத்தில் மனம் கசந்து அழுகிறாங்க. மனம் கசந்து அழுகிறது மட்டும் இல்லை, இவ்வளோ நாள் மனுஷர் முன்பாக அவங்களுடைய கண்ணீரை வர வச்சிட்டு இருந்தாங்க. அவங்க கண்ணீர் மனிதருக்கு முன்பாக இருந்தது, தெரிஞ்சது அவங்க அழுகை. ஆனால் இப்போ ஆண்டோடைய சமூகத்தில் போய் அவங்க மனம் கசந்து அழுது விண்ணப்பம் பண்ணி, விண்ணப்பம்னா சாதாரண விண்ணப்பம் கிடையாது, ஒரு பொருத்தனையோடு கூட ஒரு விண்ணப்பம் பண்ணுறாங்க. இப்படி விண்ணப்பம் பண்ணிவிட்டு வெகு நேரம் அவங்க ஜெபம் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதை அந்த தேவாலயத்தில் உள்ள ஆசாரியர் ஏலி, இந்த ஐயா கவனிச்சிட்டே இருக்காங்க. இந்த அம்மா என்ன ரொம்ப நேரம் ஆயிட்டு, வாய் மட்டும் அசைஞ்சிக்கிட்டே இருக்குது, சத்தமே கேட்கலையே, என்ன தான் பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப நேரம் ஆனதுனால கவனித்து பார்த்துட்டு அந்த அம்மாவிட்ட சொல்கிறாங்க, நீ எவ்வளோ நேரம் இப்படி இருப்ப, எது வரைக்கும் நீ வெறித்திருப்ப, உன் குடியை உன்னை விட்டு விலக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஏற்கனவே இவங்க
ரொம்ப பாரத்தோட, கவலையோட, கண்ணீரோட இவங்க ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் இந்த ஏலி என்ற ஆசாரியன் இவர் வேற என்ன சொல்கிறாரு, உன்னை விட்டு விலக்கு. இந்தம்மா மதுபானம் ஏதோ குடிச்சிருக்காங்கன்னு நினச்சிட்டு அவர் திராட்சை ரசம் ஏதோ குடிச்சிருக்காங்கன்னு நினச்சிட்டு அவர் பேசிட்டார். இந்த இடத்துல பார்த்தோன்னா அந்த அம்மா அதுக்கு எவ்வளோ அழகாக பதில் சொல்கிறாங்க பாருங்கள். 15ஆம் வசனம், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். தாவீது ராஜா சொல்கிறாரு, சங்கீத புத்தகத்தில் நம்ம பார்த்த மாதிரி, உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். எங்கே ஊற்றணும்? அவருடைய சமூகத்தில். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். இந்த அம்மா என்ன செய்துட்டாங்க? இருதயத்தை ஆண்டுடைய சமூகத்தில் ஊற்றுனாங்க. ஊற்றுனால இவங்களுக்கு என்ன பலன் கிடச்சிதுன்னு பாருங்கள். நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ அப்படின்னு சொல்லி அந்த ஏலி என்ற ஆசாரியன்ட்ட அவங்க சொன்ன உடனே அந்த ஐயா சொல்கிறாங்க, அதற்கு ஏலி 17ஆம் வசனம், அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் இருதயத்துள்ள எல்லா கவலைகளையும் பாரங்களையும் அந்த அம்மா ஊட்டிட்டாங்க. இப்போ சமாதானத்தோடு போகிறாங்க. அதுக்கப்புறம் கர்த்தருடைய சமூகத்தில் அவங்களுடைய கவலையெல்லாம் சொன்ன பிறகு, பாரத்தெல்லாம் இறக்கி வச்ச பிறகு அவங்க துக்கமுகமாக இருக்கலை. கர்த்தர் வந்து அவங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார், பதில் கொடுத்தாரு. ஒரு குமாரன் பிறக்கிறாரு. சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டான். ஒரு ஆண் குழந்தை கேட்டாங்க அந்த அம்மா. அதே மாதிரி கர்த்தர் அவங்கள நினைத்தருளி அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். பிள்ளை வளருது. அவங்க ஒரு பொருத்தனை பண்ணினாங்க. கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த பிள்ளையை வளர்க்கறதுக்கு கொடுக்குறாங்க. அவங்க சொன்ன பொருத்தனையின்படியே சகன நாளும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். கர்த்தருக்கென்று அந்த மகனை ஒப்பு கொடுக்குறாங்க. ஒப்பு கொடுத்துட்டு 2ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் அது ஃபுல்லும் அந்த 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் இருந்து 10ஆம் வசனத்து வரை பார்த்தோம் அப்படின்னா கர்த்தரை துதிக்கிறாங்க அவங்க. அதில் 8ஆம் வசனம், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி அவங்க துதிக்கிறாங்க, கர்த்தரை துதிக்கிறாங்க. சங்கீதம் 127 4ஆம் வசனத்தை பார்த்தோன்னா, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அதனால தான் இந்த அம்மா என்ன பண்ணாங்க, உலகத்துலையும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நம்ம அன்பு கூர்ந்துட்டு உலக காரியங்களை பார்த்துட்டு உலகத்தில் உள்ளவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம வந்து கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தோன்னா பலன் கிடையாது. உன்னதமான கர்த்தரை நோக்கி என்ன செய்யணும்? கூப்பிடணும், அவரை நோக்கி பார்க்கணும், அவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றணும் அப்படின்னு சொல்லி இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றுறதுனால கர்த்தர் அவங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்தாரு. சுதந்திரத்தை கொடுத்தது மட்டும் கிடையாது, அவங்க துதித்தனால துதிக்க துதிக்க கிருபைகள் பெருகும். அதுக்கு பிறகு அவங்களுக்கு 5 பிள்ளைங்களை கொடுத்து கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் எத்தனை பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கு, எத்தனை பேருடைய வாழ்க்கையில் கண்ணீரோடு கவலையோடு அங்கலாய்ப்போடு மனமடிவோடு காணப்படுறீங்க. கர்த்தரை நோக்கி பாருங்கள், அவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றுங்க. கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். மருத்துவமனைகளுக்கும் மற்றபடி வைத்தியம் பார்க்குறதுக்கு எவ்வளவோ செலவு பண்ணுறோம். பிள்ளைகள்னு லட்சக்கணக்காக செலவு பண்ணுற நிறைய பேர் எனக்கு தெரியும். அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேறு ஒரு பகுதியை நான் வந்து இன்றைய தினத்தில் பேசணும் அப்படின்னு சொல்லி நான் ரெடி பண்ணியிருந்தேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்னோட இடைப்பட்டு இந்த காரியங்களை பேசும்படி, இந்த வேத வார்த்தைகளை பேசும்படியாக எனக்கு ஒரு ஏவுதலை கொடுத்தபடியினால் கர்த்தருடைய நாமத்தினால நான் இந்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் கலக்கங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டோடைய சமூகத்தில் வைங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் சொல்கிறது என்னென்னா, உங்கள் மனதில் உள்ள பாரங்களை கவலைகளை தயவு செய்து மனுஷர்கிட்ட சொல்லாதீங்க. மனுஷருடைய உதவி விருதா.
கர்த்தராலே பராக்கிரமம் செய்வோம். அவர் தான் பயங்கர பராக்கிரமசாலியாக நம்மளோட கூட இருக்கிறாரு. அவர் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறாரு, ஆராய்ந்து அறிந்திருக்கிறாரு. நம்முடைய வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் அவர் தான் கேட்டு அதுக்கு சரியான பதிலை கொடுக்கறதுக்கு நம்மளை உண்டாக்குன ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். கர்த்தருடைய சமூகத்தில் அதனால தான் நம்முடைய இருதயத்தை ஊற்றணும். மனுஷர்கிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உண்மையாக தம்மை நோக்கி பார்க்குறவங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருந்து பதில் கொடுக்குறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 51:17 பாருங்கள். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். ஹல்லேலூயா. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணிக்காத ஆண்டவர்கிட்ட நம்மளுடைய காரியங்களை சொல்லணும். ஸ்தோத்திரத்தை கூட கூடிய ஜெபத்தினால கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தணும். அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னதை அனுமதிச்சிருந்தாலும், என்ன காரியத்தை அனுமதித்தாலும் அதை நன்மையாக தான் மாற்றுவார், தீமைக்காக அல்ல. அதனால் நம்மளுடைய பார்வைக்கு ஒருவேளை இப்படி நடந்துட்டே அப்படின்னு சொல்லி குறைவுகள் இருக்கே அப்படின்னு சொல்லி குறைவுகளை நினைத்து பாடுகளை நினைத்து நீங்கள் கவலைப்பட்டுட்டே இருக்காதீங்க. கவலைப்படக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் பாரத்தை இறக்கி வைங்க. கர்த்தர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணிக்காத தேவன். நம்முடைய வேண்டுதலுக்கும் விண்ணப்பங்களுக்கும் செவி கொடுத்து இந்த நாளிலும் கூட கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை இந்த வேத வசனங்கள் மூலமாக கேட்ட இந்த சத்தியத்தை வாழ்க்கையில் செயல்படுத்தும்படியாக அனுக்கிரகம் பண்ணும்படியாக ஜெபிப்போம். கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீங்கள் புறக்கணிக்காத தேவன். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருந்து பதில் தருகிறவரையா. அப்படியா அண்ணாளுடைய அந்த துக்கமான வேளையிலும் உம்மை நோக்கி பார்த்த பொழுது உம்முடைய சன்னிதானத்தில் மனம் கசந்து அழுது தன்னுடைய இருதயத்தை உங்கள் பாதத்தில் ஆண்டவரை ஊற்றின அண்ணாளுக்கு என் தேவன் நீங்கள் அப்பா கிருபையா இரக்கத்தை கட்டளையிட்டீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அப்படியா இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே, யார் யாரெல்லாம் மன அங்கலாய்ப்போடு வேதனையோடு குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். என் தேவன் ஆண்டவரே கிருபையாக இறங்குவீராக. ஹல்லேலூயா. எல்லா குற்றம் குறைகளெல்லாம் மன்னித்து ஆண்டவரே நீங்கள் கிருபையாக இரக்கத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். நோக்கி பார்க்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த வார்த்தைகள் மூலமாக உங்கள் நாம மகிமைப்படட்டும் அப்பா. நன்றி ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதிக்க நான் மகிமைக்கே செலுத்துகிறோம். பிரேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.